அம்மா அம்மாக்கு உமா உமா தரமாட்டேன். ஓ ஏன் தர மாட்ட? போன சண்டே வெளியே கூட்டிட்டு போலல்ல. அம்மா ஏன் கூட்டிட்டு போல? குட்டி போலீஸ்க்கெல்லாம் சண்டே இல்லடா. அதான் நான் இன்னைக்கு வந்துட்டேன்ல. அப்ப நான் முக்கியம் இல்லையா? இல்லடா கண்ணா, நீ தாண்டா எனக்கு முக்கியம். ஆனா உனக்காக எனக்கு போலீஸ் டியூட்டி முக்கியம். முத்தா கொடுறா கண்ணா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் உனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தியா? சாக்லேட். இதுல இருந்து உனக்கு ஒரு சாக்லேட், இது போய் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் குடு குடு. ஓடி 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 ஓடி. கொடுத்துட்டீங்களா? கொடுத்தாச்சா? கொடுத்துட்டேன். ஓகே ஓகே. நீங்க எனக்கு gift கொடுத்தீங்கல, நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்க போறேன். எனக்கு ஒரு கிஃப்டா? என்ன கிஃப்ட்? அது சஃபன்ஸ். சஃபன்ஸா? எங்க இருக்கு? உள்ள இருக்கு. நீங்க போய் எடுத்துட்டு வந்துறீங்களா? Thank you. Okay. என்கிட்ட உட்காரு. எனக்கு அம்மாவை தெரியும், வரைஞ்சிட்டேன். அப்பாவை உங்களுக்கு தானே தெரியும், நீங்களே வரைஞ்சிருங்க. வணக்கம். பாவம் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருந்தான். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டேய் பசங்களா உள்ள போங்க, நேரம் ஆச்சு, சீக்கிரம் போங்க. தீபக் நீயும் போப்பா, அம்மா கிட்ட சொல்லிடு. கிளம்புறீங்களா? அம்மா, நெக்ஸ்ட் சண்டே என்ன அவுட்டிங் கூட்டிட்டு போகணும், சரியா? டெஃபினட், ப்ராமிஸ். பை மா. பை பை. பையன் மேல நீங்க ரொம்பவே பாசமா இருக்கீங்க. ஆனா அம்மா நீங்க இருந்தோம் அப்பா இருந்தோம் அவனையே அநாத ஆசிரமத்துல சேர்த்திருக்கீங்க. அம்மா நான் இருக்கேன், ஓகே. இவன் என் மகன், அதுவும் சரி. ஆனா அப்பா வந்து அவனை தன் மகன் அப்படின்னு ஏத்துக்கிற வரைக்கும் அவன் அனாதை தான். ஒரு தாயா நான் சொல்றேன், உலகம் அறிய அவனோட அப்பா இவன் தான் என் மகன் அப்படின்னு ஏத்துக்கிற அன்னைக்கு இவன் இங்க இருக்க மாட்டான். பட் அது வரைக்கும் ப்ளீஸ் நான் கிளம்புறேன்.
சாரிடா, சாரி. ம். ஏங்க ஆ, உங்க கவனம் எங்க இருக்கு? குழந்தைக்கு சாப்பாடு விடுறதை விட்டுட்டு. அப்ப நீ ஏன் ஊட்டி விட? இங்க கொடுங்க. வாவ், ரேகா ஐபிஎஸ் ரொம்ப அழகா இருக்காங்க. இன்னைக்கு சிட்டில இவங்கள பத்தி தான் பேச்சு. டியூட்டில ஜாயின் பண்ணதுல இருந்து நியூஸ் பேப்பர், டிவின்னு எல்லாத்துலயும் இவங்கள பத்தி தான் நியூஸ் வந்துட்டு இருக்கு. நல்ல ஆபீசர் மட்டும் இல்ல, அட்ராக்டிவ் பர்சனாவும் இருக்காங்க. ஏங்க உங்களுக்கு ஏற்கனவே அவங்கள தெரியுமா? எனக்கு என்ன தெரியும்? நேற்று தான் முதல் தடவை அவளை சந்திச்சேன். அவங்க என்னமோ பேப்பர்ல பார்க்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க. நீங்க தான் உம்முன்னு இருந்தீங்க. ஏய், ஏன் காலங்காத்தால இரிட்டேட் பண்ற? இந்த நியூஸ் பேப்பர் ஆளுங்களுக்கும் டிவி ஆளுங்களுக்கும் வேற வேலை இல்லை. யாராவது சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா போதும், அது உடனே பெருசாக்கி அந்த ஆளை பெரிய ஆள் ஆக்கிப்பாங்க. அவளை பத்தி பேசுறது நிறுத்தி இவளுக்கு டிஃபன் விட்டு வள வளன்னு பேசிக்கிட்டு. அப்பா ஏன்பா அம்மாவை திட்டுறீங்க? என்ன உங்க அம்மா கேட்ட கேள்விக்கு திட்டாம கொஞ்சம் வாங்களா? போப்பா உன் பேச்சுக்கா. போய் தொலை. ஹாய் தாத்தா வராங்க. தாத்தா ஹாய் குட்டிமா. உங்க அப்பா வராரு. முதல்ல எக்ஸ்பிரஷனை மாத்து. வாங்க மாமா. என்ன மாமா திடீர்னு? ஏமாப்ல உங்க வீட்டு வரத்துக்கு என்ன கேட்டுட்டா வரணும்? இது உங்க வீடு. என்ன குட்டி நல்லா இருக்கியாமா? உட்காருங்க. அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஏமா முகம் வாடி இருக்கு? இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ சொல்ற வார்த்தை அழகா இருக்கு. ஆனா முகம் வாடி இல்லாம இருக்கு. பாத்தீங்களா மாப்பிள்ள, என் மகன் எனக்கே காது குத்துறா. என் மகன் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? நீங்களே சொல்லுங்க. அது வேற ஒன்றும் இல்லை மாமா. கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தா வெங்காயம் கண்ணில் அதானே? இல்லப்பா, பின்ன கண்ணுல தூசி விழுந்துருச்சு அதான். ஓ நிஜமா? வேற ஒன்றும் இல்லை. பார்த்துக்கம்மா. எலாய் மாடசாமி. ஐயா, நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேன். வணக்கம் ஐயா. வெய் வெய். நீ வெளியே வெளியே இருக்கீங்க. சரி. குட்டிமா இதை பாரு, இது கலர் செல்போனு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீ ஃபோன் பண்ணலாம். குட்டிமா அப்பா அடிச்சாலோ அம்மா அடிச்சாலோ உடனே தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. நான் பார்த்துக்கிறேன். இதை பாரு, பில்லு எவ்வளோ செலவுனா நான் கட்டுறேன். என் செல்ல குட்டிடி. இது உனக்கு உங்க அம்மா ஆசையா உனக்காக வாங்கி கொடுத்த நெக்லஸ் இது. இந்தா. ஏன்பா எதுக்குப்பா இதெல்லாம்? அடடா, என்னம்மா உனக்கு உங்க அம்மா பத்தி தெரியாதம்மா? அவ எதை வாங்கினாலும் ரெண்டு ரெண்டா உனக்கும் சேர்த்து இல்ல வாங்குறா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். மாப்பிள்ள புடிங்க திராட்சை. இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்சுது. சென்னையில கிடைக்காதா? மாப்பிள்ளைக்கு எடுத்துமே கொடுங்கண்ணா. அவ பேச்ச கேட்கலன்னா எனக்கு சோறு போட மாட்டா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா வெறும் திராட்சையை கொடுத்துட்டான்னா? மாப்பிள்ள உங்க பேர்ல 25 ஏக்கர் நிலம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. ஆனா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நாளை காலையில் டாக்குமெண்ட் உங்க கைக்கு டான்னு வந்து சேர்ந்துடும். ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு மாமா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என் பொண்ணு பேத்தி உங்க நல்ல மனசுக்காக தான் மாப்பிள்ள. நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? உங்களுக்காக தானே. சரி வாங்க சாப்பிடலாம். ஐயோ இல்ல மாப்பிள்ள, நான் அர்ஜென்ட்டா ஃப்ளைட்டை பிடிக்கணும், டெல்லிக்கு போகணும். காஃபி அது சாப்பிட்டு போங்கப்பா. ஐயோ நான் காஃபி சாப்பிடலன்னா என் பொண்ணு மூஞ்சி தூக்கி வச்சுப்பா. ஏமா
சக்கரை கம்மியாக காஃபி கொண்டா. இப்போதான் சுகரை லைட்டாக எட்டி பார்க்குது. போ. சரிப்பா. ஏன் மாப்பிள்ள, ஆஃபீஸ் விஷயமா ஃபாரின் ட்ரிப் போனீங்களா? நல்லபடியாக முடிஞ்சுதா? ட்ரைனிங் விஷயமா நான் சிங்கப்பூர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி. வேற ஐயா என்னடா ஐயா ஒரு நிமிஷம். இவனுங்க வேற. மாப்பிள்ள கொஞ்சம் இருங்க, இதை வந்துடுறேன். ஒரு நிமிஷம் சும்மா இருக்க மாட்டானு. ஹலோ ஐயா, கொஞ்சம் பிஸியா இருக்காரு. நான் சொல்லிடுறேன். ஐயா என்னடா பெத்த பொண்ணுகிட்ட ஒரு 5 நிமிஷம் கூட பேச விட மாட்டீங்களா? என்ன விஷயம்? இல்லைங்க ஐயா, பாளையங்கோட்டிலேருந்து வெள்ளத்தூர் பேசுனா. என்னவா? குளம் ஏல விஷயமா மருதுகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டானா. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் பைய கேட்க மாட்டேங்கிறானா. ஏலம் எடுத்தே திருவானா. போலீஸ் கிட்ட போனா நம்ம எப்போ தோத்துருக்கோம் போலீஸ் கிட்ட போகிறதுக்கு? நாம தோக்க மாட்டோம். நல்லா கேட்டுக்கோ, குளத்தை மருது ஏலம் எடுக்கக்கூடாது. குளத்தில் வர வருமானம் ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் தான் போய் சேரணும். இதுதான் என் முடிவு. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. உடனே ஆக வேண்டியதை கவனிங்க. போ. ஐயா நீங்க எனக்கு தெரியும் என்ன பார்த்துக்கிறது. போ. சரிங்க. சீக்கிரம் போ. பத்திரம் தொலைச்சிடாத. என்ன மாமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை ஒன்றும் இல்லை. நல்லது நடக்கணும்னு நினைக்கிறோம். அது நடக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு ஒரு 4 பேர் இருக்க தானே செய்யும். சொல்லுங்க, நம்ம டிபார்ட்மெண்ட் லெவலில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இந்த நல்லையப்ப ரேஞ்சுக்கு ஓகே, உங்கள் ரேஞ்சுக்கு வேணாம். ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும். என்னன்னு சொல்லுங்க. என்னை ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணும். அவ்வளவுதானே. நீங்க காஃபி குடிச்சிட்டு இருங்க. 5 நிமிஷம் இல்லாமா? ஏம்மா, மாப்பிள்ள உன்னை எப்படி வச்சிருக்காரம்மா? நான் வரம் வாங்கிட்டு வந்தவ. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதுக்கு ஒரு படி மேல வச்சிருக்காரு உங்க மாப்பிள்ள. இதுதாம்மா எனக்கு வேணும். பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்றதா பெத்தவங்க சந்தோஷமே அடங்கியிருக்கு. மாப்பிள்ள அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அப்படியே தான் இருக்காரு. இனிமேலும் அப்படிதான் இருக்கணும். நீங்க பார்த்த மாப்பிள்ளையாச்சே. என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உங்களை பத்தி தான் பேசியிருந்த மாப்பிள்ள. போலாமா? அம்மா வரட்டுமாம்மா? நான் மாப்பிள்ள கூட போய் கார்ல இறங்கிக்கிறேன். குட்டிமா ஒடியா 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 ஒடியா. வரமா? போயிட்டு வரேன். நீ இன்னும் சமாதானம் ஆகலையா? இந்த பொம்பளைங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆஸ்திரமே மௌனம் தான்ப்பா. சாரி. அதான் சாரின்னு சொல்றேன்ல, கொஞ்சம் எக்ஸ்பிரஷனை மாத்துங்களேன். வரேன். பாய். இப்போ உங்க கூட பழம். நானும் தான். டெப்டி கமிஷனர் சார், பிடிக்கப்பட்ட குற்றவாளி கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சதா? மிஸ்டர் பிரசன்னா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ், இன்னைக்கு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸோட நாயகி நம்மளோட அசிஸ்டன்ட் கமிஷனர் மிஸ் ரேகா தான். இவங்களோட டேட் டெவல்னால தான் பெரிய அளவில் நடக்கிற ஒரு தப்பை தவிர்த்திருக்கோம். ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். இன்ஃபேக்ட் இன்னைக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஐ எம் ஜஸ்ட் அ மியர் ஸ்பெக்டேட்டர். நீங்கள் எந்த கேள்வி கேட்குறதா இருந்தாலும் மிஸ் ரேகா பதில் சொல்லுவாங்க. ரேகா. சார். மேடம், தப்பிச்சு போன குற்றவாளிகளை பிடிக்க நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க? நாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோன்றத இந்த ஸ்டேஜில் சொன்னால் அவங்க தப்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ ஐ டோன்ட் விஷ் டு டிஸ்க்ளோஸ் ஆர் ஸ்டெப்ஸ் ரைட் நவ். ஆனால் ஒன்று மட்டும் நான் நிச்சயம் சொல்கிறேன், தப்பு செஞ்சவங்கள கட்டாயம் கூண்டோட பிடிச்சிருவோம். ஏன்னா தப்பு செய்கிறவங்க எத்தனை காலம் தப்பிச்சு வாழ முடியும்? மேடம், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையில்னு ஒரு பாட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் எப்படி இவ்வளோ தீவிரவாதிங்க உருவாகுறாங்க? தீவிரவாதி மட்டும் இல்லை, திருடன் கூட தான் அவன் திருடுறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவான். அவன் செய்யறதா நியாயம் அப்படின்னு நடந்துக்குவான். தப்பு பண்றவங்களுக்கு அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்.
கொள்கை கூட. அவங்களுக்கு மற்றவங்களோட வேதனையோ இல்லை வருத்தமோ அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லை. இவங்கள திருத்தவே முடியாதா? திருத்த முடியுமோ இல்லையோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக தண்டிக்க முடியும். அதுக்காக தானே நான் ஐபிஎஸ் படிச்சுட்டு இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன். தேங்க்யூ. இவங்க நினச்சதெல்லாம் சாதிக்கணும், இவங்க ஜெயிக்கணும்னு நீங்கள்லாம் வாழ்த்தணும். நானும் வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். மேடம். தேங்க்யூ. இப்போ தான் நான் யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கேன். ஜெயிச்ச உடனே உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். மேடம், நீங்க ஐபிஎஸ் ஆனது உங்க கனவா இல்ல பெற்றோர்களுடைய ஆசையா? இந்த ட்ரெஸ்ஸை நான் போடுவேன்னு நான் கனவுல கூட நினச்சதில்ல. அம்மா அப்பா ஆசைப்படல, காலம்தான் எனக்கு கவசமாக இந்த காக்கி கொடுத்து போட வச்சிருச்சு. பெண்களுக்கு ஆணாதிக்கம் செய்கிற கொடுமை தான் என்னை ஐபிஎஸ் படிக்க வச்சது. ஆணாதிக்கம் உள்ள இந்த உலகத்துல உங்க ஒருத்தரால கொடுமைகளை அழிச்சிட முடியும்னு நீங்க நம்புறீங்களா மேடம்? நம்புறேன். அதுக்கு தான் நான் பாடுபட்டு இருக்கேன். படித்த ஆணா இருந்தாலும் சரி, படிக்காத ஆணா இருந்தாலும் சரி, பெண்களை ஒரு கேளிக்கை பொருளாக தான் மதிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்குள்ளேயும் ஒரு இதயம் இருக்கு, அந்த இதயத்தில் ஒரு ஏக்கம், உணர்வு, கனவுகள் இருக்கு. இதெல்லாம் அவங்க மதிக்கிறதே கிடையாது. எல்லா ஆண்களையும் ஒட்டுமொத்தமா சொன்னா எப்படி? தப்பு செய்யற எல்லா ஆண்களையும் தான் சொல்றேன். ஆண்கள் தப்பு பண்ண பெண்கள் இடம் கொடுக்குறாங்களா? பெண்களோட பலவீனத்தை தன்னோட பலமா மாத்திக்காதவன் தான் நல்ல ஆம்பளை. சின்ன வயசுலயே பெண்களை ரொம்ப அடக்கி வளர்த்துடுறாங்க. பயத்தை சொல்லி தராங்களே தவிர தைரியமா எப்படி வாழறதுன்னு சொல்லி தரது இல்ல. அது மட்டும் இல்லைங்க, ஆம்பளைங்க பார்த்து பேசினா தப்பு, சிரிச்சா தப்பு அப்படின்னு வளர்த்துடுறாங்க. இதுல என்ன கொடுமைன்னா, பெண்ணா இருக்கிற ஒரு தாயே இப்படி வளர்க்குறாங்க. ஒரு தவறான ஆண் ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணிடுறான், அவனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அப்படி இல்லைனாலும் அவளே அவனை கல்யாணம் பண்ணிக்கிறா. இதுல உங்களுக்கு உடன்பாடு உண்டா? நிச்சயமா இல்ல. அப்படி செஞ்சா தப்பு செய்யறவங்களுக்கு தண்டனை மாதிரி இருக்காதே, அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்த மாதிரி தானே இருக்கும். அப்படியே அவனுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. எனிவே, வெல், திஸ் இஸ் என்னோட தனிப்பட்ட கருத்து. தப்பு செய்யறவங்க குற்றவாளி, அவங்க கட்டாயம் தண்டிக்கப்பட்டு தான் ஆகணும். தண்டிப்போம். ஐம் டன் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பிரீஃபிங்கில் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ரேகா, உங்கள் மௌனம் மாதிரியே உங்கள் வார்த்தைகளும் நிறைய அர்த்தம் இருக்கு.